சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. விஜய் ஆதரவு இருக்கா, விட்டுட்டீங்களா? ஒரு மர்மம் தான். அவர் பிஜேபியோட போயிட்டா வச்சிருக்க, அவருக்கு அதோட கதை முடிஞ்சுது. ஒரு தலித் ஓட்டும் கிறிஸ்தவ ஓட்டும் இஸ்லாமிய ஓட்டும் வரவே வராது. அவருக்கு பேக்ரவுண்டே அதுதான். போற மாதிரி இல்லையே இப்போ. அதான் போற மாதிரி இல்லை, பட் ஆசிலேஷன்ல இருந்தாங்கல்ல. இவங்க முதலே வெட்டு ஒன்று துண்டு இருந்தாங்கன்னா இந்த ஆசிலேஷன் வெளியே வராது. டிடி கிட்ட ஒருத்தரும் கிடையாது. அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குல்ல. ஏங்க அதுதானே இது. இந்த அம்மா வந்து சிறைக்கு போறதுனால தனக்கு பதிலா ஒரு ஸ்டெப்னியை உருவாக்கி வச்சுட்டு போனாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் யாருன்னே தெரியாதுங்க. துரோகத்துக்கு மறு உருவமே எடப்பாடி தான். போதும், எடப்பாடியை தோற்கடிக்கத்தானே. எடப்பாடியை தோற்கடிக்கல, அவங்களுடைய எய்ம் வந்து கட்சி வந்து எல்லாரும் ஒருங்கிணைக்கப்படணும். இப்ப இன்னைக்கு வரைக்கும் கூட ஆதரவு வருச்சுன்னா நாங்க கூட்டணியில தனித்து அதுல போய் நம்பிக்கிட்டே இருக்கணும். எங்க கட்சியில இது எங்க கட்சி? சசிகலா கட்சி உங்க கட்சியா? ஆமாங்க. இப்ப விஜயா சசிகலாவா? இப்ப சசிகலாமா தான். நாளைக்கு விஜய் வாய்ப்பு கொடுத்தா அதெல்லாம் முடியாதுங்க. டைம் அவுட். விஜய் தனித்துனா கண்டிப்பா தோக்க தான் போறோம். அதுக்கு 10 இன்டர்வியூ சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. அவரே ஜெயிப்பாராங்கிறது டவுட் தான். பெரம்பலூர் ஜெயிச்சிருவாரு. அவர் ஒருத்தர் கஷ்டப்பட்டு. டி நகர்ல புஷி ஆனந்த். யாரு புஷி ஆனந்த் ஜெயிச்சிருவாரோ? வெளிவாக்குல ஆதவ அர்ஜுனா. இல்ல புஷி ஆனந்த் ஜெயிச்சிருவாரோ? அவங்க யாருங்க? அவங்க தமிழருக்கு அவர் பேசுற லாங்குவேஜ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. விஜய் கட்சி அனைத்து தொகுதிகளையும் தனித்து போட்டியா? சசிகலா முடியும் என்ன? கூட்டணி அமையுமா? இதை பற்றி பேசுவதற்காக அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்தின் தலைவர் பிஷப் காட்ஃப்ரே நோபல் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் பிஷப் காட்ஃப்ரே நோபல். வணக்கம் சார். விஜய் ஆதரவு இருக்கா, விட்டுட்டீங்களா? இல்லை, இப்பவும் நான் உங்களை நான் வெறுக்கலை, இது பண்ணல. பட்டு ஒரு மர்மம் தான் நான் சொல்ல முடியும். அதாவது 2ஆம் கட்ட தலைவருக்காங்கல்ல, அவங்க வந்து அவரை அப்ரோச் பண்ண விடாதபடி அவரு சொல்லி செய்கிறாங்களா இல்லை இவர் தான் தடுக்காங்களாங்கிறது கடவுள் தான் அறிவார். பட் வெயிட் பண்ணுங்க. எப்போத்துலேருந்து செப்டம்பர்லேருந்து டிசம்பர் பொங்கல் முடிஞ்சு அப்படியே இழுத்து போயிட்டே இருக்கு. உங்களை வெயிட் பண்ண சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுங்கிறாங்க. பட்டு மீட் பண்ணவே இல்லையே. யாரும் மீட் பண்ணல. யாரு கட்சி தலைவரோ அவரை மீட் பண்ணணும்ல. இல்லை, மற்றவங்கள மீட் பண்ணீங்களா? மற்றவங்க பை ஃபோனில் தான் பேச, நான் நேரில் போகலை. உங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணுங்க, கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இன்னொரு 10 நாள் பொறுங்க. இன்னொரு 10 நாள் பொறுக்கலாம்ல? நான் பொறுத்தானே இருக்கிறோம். அப்போ கூட்டணிக்கு தயார் நீங்க அவரோட? ஆமாம், அதாவது கூட்டணி வந்தாலும் வரல என்றாலும் நான் ஒரு கட்சிக்கு தலைவர். நான் தொடர்ந்து தேர்தலை சந்திக்கிறேன். ஒரு தேர்தல் கூட விட்டது கிடையாது. அதனால் எனக்கு நாங்குநேரி தொகுதி என்னுடைய ரெசிடெண்ட் உள்ள தொகுதி. ஆலங்குளம் ஏற்கனவே நான் ஃபிக்ஸ் பண்ணது. இதில் ஏதாவது ஒரு தொகுதியில் கண்டிப்பாக கூட்டணியில் இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி செய்ய தான் போகிறோம். நீங்கள் இப்போ விஜயோட கூட்டணி போகிறது தயார் தான். நம்ம ஆல்வேஸ் அப்பத்திலேருந்தே அதானே சொல்லிட்டு இருக்கோம். பட் அவங்க என்னுடைய இது என்னென்னா, எனக்கு கிடைச்ச அனுபவம், அந்த பெரிய கட்சி காங்கிரஸ் வரணுங்கிற பிரமையிலேயே ஓடினாங்க. 200% கண்டிப்பாக எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டுலாம் என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் நம்ம பேட்டியில் நம்மளே பதிவு பண்ணியிருக்கோம், அதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் வாய்ப்பு இல்லை நீங்கள். பட் அவங்க என்கிட்ட சொன்னது 200% ஓகே ஆகிடுச்சு அப்படின்னாங்க. அப்போ நான் அதை வச்சு நான் கான்ஃபிடென்ட்டாக நின்னோம். இவங்களும் எதிர்பார்த்து பின்னாடியே போனாங்க. பட் இவரை வந்து ஒரு பகடக்காயை உபயோகப்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். யாரு? விஜயை காட்டி அவங்க கூட ஒரு 3 சீட்டு வாங்கி ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கி அதில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இதை படம் காட்டி தான். பட் வரணும்னா தான் ஆரம்பத்திலே வந்துடலாமே. அங்கே போயிடுவோம்னு சொல்லி இங்கே ஒரு 3 சீட்டு முக்கி கூட்டி வாங்கியிருக்காங்க. ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு அது போதும். உங்களுக்கு என்ன இப்போ? எனக்கு ஒரு வருத்தம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பட் என்னுடைய இது என்னென்னா, விஜய் வந்து அவர் வந்து ஆரம்பத்தில் கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு அதை கரெக்டாக இழுத்து கொண்டு போகலைங்கிறது தான் என்னுடைய வருத்தம். அதாவது அதற்கு என்ன காரணம்னா, அவர் அடைக்கப்பட்ட ஒரு தகவல் தொடர்புக்குள்ளே இல்லாத ஒரு இடத்துக்குள்ளே இருந்தால் அவர் மீடியா வழியாக தான் எல்லாரையும் பார்க்குறாரு. அந்த கம்யூனிகேஷன் கேப் ரொம்ப இருக்குது. நான் ஏற்கனவே முன்னாடி சொன்னேன், திரும்ப சொல்கிறேன். ஜெயலலிதாமா அயன் லேடின்னு சொல்லி அவ்வளோ பெரிய பேர் பெற்றவங்க. அவங்கள்ட்ட போனோன்னா பூங்குன்ற சேர்றாங்க பார்ப்போம், அவர் நோட் வைப்பார். இமெயில் பார்ப்பாங்க அம்மா. இங்கே அந்த இதுவும் கிடையாது. இதில் நம்ம சொல்கிறது போகுதா பகிர்றதா ஒன்றும் தெரியவே இல்லை. இப்போ உங்களுக்கு சீட்டு கொடுத்தா போட்டி போடுவீங்க? கண்டிப்பாக கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் நம்ம பிஜேபியோட போனால் நோ போட்டி. அவர் பிஜேபியோட போயிட்டா வச்சுருக்க, அவருக்கு அதோட கதை முடிஞ்சுது. ஒரு தலித் ஓட்டும் கிறிஸ்தவ ஓட்டும் இஸ்லாமிய ஓட்டும் வரவே வராது. அவருக்கு பேக்ரவுண்டே அதுதான். அது டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடும். போகிற மாதிரி இல்லையே இப்போ. அதான் போகிற மாதிரி இல்லை. பட் ஆசிலேஷனில் இருந்தாங்கல்ல, அப்படி இவங்க முதலே வெட்டு ஒன்று துண்டு இருந்தாங்கன்னா இந்த ஆசிலேஷன் வெளியே வராது. ஆசிலேஷன் இருந்தான்னு சொல்ல முடியாது இல்லையா? இல்லை, அதெல்லாம் ஆசிலேஷன்ஸ் தான்.
அப்போ வெளியிருந்து நிறைய கருத்து கணிப்புகள் நிறைய வேண்டியவங்களாம் சொல்லுவாங்கல்ல, போயிடாதீங்க அட்ரஸ் எல்லாம் போயிருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆசை இருக்கும், எல்லாருக்கும் ஆசை இருக்கும், சீட்டில் போய் உட்காரணும் ஆசை எல்லாமே இருக்கும். 234 சீட்ல போட்டி உங்களுக்கு பவன் கல்யாணி அவரை போல ஒரு சினிமா நடிகர், அவர் துணை முதல்வர் இருக்காரு. அங்கே ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு யங்ஸ்டர், இப்போ ஒரு மேரேஜ் கூட அவர் போயிருந்தார். அப்போ இவ்வளோ கான்டாக்டில் இருக்கும்போது அவங்க பேசுவாங்கல்ல. இப்போ நீங்கள் கீழே இருந்து சத்தம் வர வேண்டாம், மேலே இருந்து அமித்ஷா மோடியோட சவுண்டு இவங்க வழியாக வருது இல்லை, அந்த சவுண்டெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே. அதை கடைசியில் இப்போ ரிஜெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆசிலேஷன் இருந்துச்சு. இல்லை இப்போதைக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரிஜெக்ட் எல்லா தொகுதியிலும் போட்டி போடுறாங்க. நிறைய வேட்பாளர்கள் 234 தொகுதியில் வேட்பாளர்கள் வேணும். அதில் கூட்டணி கட்சியாக நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு சீட் நம்ம ரெடிதான் சொல்றோம். எனக்கு நீங்க வெயிட் பண்ண மாட்டேங்கிறீங்களே. இல்லையே, நான் எங்க 3 மாசமா நான் எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணவே இல்லை, எந்த சேனலையும் போல. 3 மாசம் வரல. 2 மாசமா எதுக்குன்னா ஏதாவது எங்களுக்கு கூட கொடுக்கலையே. அப்ப நீங்க ஏதாவது குறுக்க கேட்பீங்க, நான் ஏதாவது வாயை தவறி சொல்லிடக்கூடாதுக்காகவே வரவே இல்லை. இப்ப வந்துட்டீங்களே. இப்போ வந்துட்டு இது நோட்டிபிகேஷன் வந்தாச்சு, இன்னும் நாமினேஷன் பண்ணணும் 1 வீக்ல. எப்படினாலும் இனி ஜான் போன முளம் போனு வந்தது ஆகணும். தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு நாமினேஷன் டேட் வந்தாச்சுல்ல. ஆனா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்களா அவங்க? என்கிட்ட கடைசியா யாரு ஒரு நம்ம அவர் பேர் நிர்மல்குமார் பேசும்போது ஒரு 10 நாள் போகிறேங்க. என்னங்க இப்படி 10 நாள் 15 நாள் சொல்லி இப்படி போயிட்டாங்க, இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்களா, இன்னொரு 10 நாள் போகிறேங்கன்னாரு. அப்படி இழுத்து போயிட்டே இருக்கு. அவங்களுக்கு காங்கிரஸ் ஓகே ஆயிட்டுனா சின்னதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறது தான். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, தனித்து 234 தொகுதி நிற்பாரா, இல்லை முதல்ல சொன்னதில் சின்ன சின்ன கட்சிகளை சேர்க்க போறா, யாரோ ராம்தாஸை மூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. வாய்ப்பு ரொம்ப கம்மி. இல்லையோ என்னமோ, அது வந்தது என்றால் அவங்களுக்கு வர வேண்டிய பட்டியலின சமூக வாக்கு கிடைக்காதுங்கிறது. அப்புறம் யாரு கிருஷ்ணசாமி, அது வாய்ப்பு இருக்கு, அவரோட பேசுறாங்க, அது வாய்ப்பு இருக்கு. ஆமா. அப்புறம் யாரு சின்னம்மா சசிகலா மாவட்டையும் பேசுறாங்க. சின்னம்மா சசிகலா விஜயோட கூட்டணி அமைப்பாங்கன்னு சொல்றீங்க. தெரியல, மூவ் பண்றாங்க. அதாவது எதுவுமே அதிகாரப்பூர்வமா இல்ல, அது வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன். தெரியல நமக்கு எல்லாமே. அவர் சிறை சென்று வந்தவர், அவர் ஒரு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில், இதெல்லாம் விஜய்க்கு இப்போதைக்கு வேண்டாம், ஒரு கிளீன் இமேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. நீங்க எனக்கு என்னமோ இவங்க எம்ஜிஆர் ரோல் மாடலுங்காங்க, கருணாநிதி ரோல் மாடலுங்காங்க, ஜெயலலிதா ரோல் மாடல் தான் சொன்னாரு அவரு. ஆமா, அப்படிங்கும்போது இது என்னது? இது இப்போ சசிகலாவே ரோல் மாடல் சொல்லணுமா? இல்லையே, அவங்க தான். அதாவது இப்போ நீங்கள் அவங்க அரசு அதிகாரியே இல்லை, அரசில் எந்த பதவியிலையும் இல்லை, பழி தான் அவங்க மேலே விழுந்திருக்கு. இப்போ நான் தான் ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கேன், என்கிட்ட உள்ள அசிஸ்டன்ட் ஏதாவது வச்சிருக்கும் போது அவங்க மேல வலி விடும். இல்ல என்னதான் இருந்தாலும் உச்சநீதிமன்றம் அது கன்ஃபார்ம் பண்ணிருக்கு, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஏன்னா முடிவு வந்து வெளியவே வந்துட்டாங்க. இப்ப நீங்க அந்த கட்சியில சேர போறீங்களா? அந்த கட்சின்னு இல்ல, அதாவது நான் வந்து ஏற்கனவே ஏடிஎம்கே, ஏற்கனவே அந்த கார்டுல உங்களுக்கு கார்டு. சசிகலாவோட கூட்டணியா நீங்க? அதாவது அவங்க வந்து இப்ப இவ்வளவு நாள் அமைதியான்ட்டு வெளியே வந்திருக்கேன். நான் இவங்களாம் முதல்ல வரணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது இவங்க அம்மா இறந்து 7வது நாள் அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன். போயிருக்கும் போது இப்படி ஒரு அடி டிஸ்டன்ஸ்லாம் அவங்கள பார்க்குறேன். பார்க்கும்போது யார் இன்பதுரை பின்னாடி இருந்து சத்தப்படுறாரு, அம்மா எங்கள் பிஷப் வந்திருக்காங்க அப்படிங்காரு. எல்லாரையும் பார்த்தாங்க, அமைச்சர்கள் எல்லாரும் இருந்தாங்க 7வது நாள். அப்போ நான் சொல்கிறேன், அம்மா நீங்கள் தான் அம்மா கூட இருந்தவங்க, அவங்க மூச்சு காத்து அவங்களோட உணர்வுகள்லாம் அறிஞ்ச ஒரே நபர்னா நீங்கள் தான். அதனால் நீங்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பெடுத்து இந்த கட்சியை நடத்தலைன்னா அந்த கட்சி அழிஞ்சிருமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு 7 drops அப்படி என் கண்ணு முன்னாடி ட்ராப் விழுது. சரி, இப்போ என்ன பண்ண போறாங்க சொல்லுங்க. எப்படி இப்போ கொஞ்சம் தாமதம் தான். நான் அவங்ககிட்ட நான் ஒரு 4 days பேக் அவங்கள பார்க்க போயிருந்தேன், ஆதரவு கொடுக்கக்காக போயிருந்தேன். போயிருக்கும்போது என்னம்மா என்ன ஞாபகம் இருக்கானே, அது இப்படி உங்களை மறக்க முடியும் அப்படின்னாங்க. ஏன்னா நான் வந்து 2 பேரும் சிறையில் இருக்கும்போதும் போய் நான் ப்ரே பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இந்த சின்னம்மா தனியாக போன பிறகு நான் ஒருக்கா போயிருக்கேன், இப்போ பரப்பன கிரகத்துக்கு போயிருக்கேன். அதில் அவங்க ரிமெம்பரில் ரொம்ப இருப்பேன். அது இப்படி மாதிரி அப்புறம் எல்லாத்தையும் காட்டிட்டு நீங்கள் இவ்வளோ ரொம்ப பிந்தி வந்துட்டீங்க, கொஞ்சம் முந்தி வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லுங்கள். ஏங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது இல்லை, போயஸ் கார்டன் நான் போயிருக்கேன், ஒரு 4 days பேக் போயிருக்கிறேன். கூட்டத்தை பார்த்து நான் பிரமிச்சு போனேன். எனக்கே ஷாக்குங்க. நான் உண்மையாகவே இவ்வளோலாம் இருக்குன்னு நினச்சி போகலை, ஏதோ கொஞ்சம் பேர் இருப்பாங்கன்னு. திப்பு உட்கார சேர் கிடையாது, காம்பவுண்டு நிறைஞ்சி, ரோடெல்லாம் நிறைஞ்சி, ஃபுல்லாக வெஹிக்கிள்ஸு. அம்மா இருக்கவே எப்படி கூட்டம் இருக்கும், அந்த கூட்டம் அப்படி இருந்துச்சு. எனக்கு ஷாக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை எல்லாரும் தெரிஞ்சவங்களாம் உள்ள இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, டிடிவி டரில் எல்லாரும் வந்தாச்சான். டிடிவி தனித்து விடப்பட்டார். டிடிவி கிட்ட ஒருத்தரும் கிடையாது. அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குல்ல ஏங்க, அதுதானே இது. இப்போ அவர் எதுக்கு வந்தாரு? இந்த அம்மா வந்து சிறைக்கு போறதுனால தனக்கு பதிலாக ஒரு ஸ்டெப்னியை உருவாக்கி வச்சுட்டு போனாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் யாருன்னே தெரியாதுங்க.
ஒன்ஸ் அப்பான டைம் அவர் எம்பியா இருந்திருக்காரு. அப்புறம் அம்மா உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் பிக்சர்லேயே கிடையாது. அந்த சிறைக்கு போறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அவரை காட்டுறாங்க சீன்ல. காட்டி அவரை துணை பொதுச் செயலாளர் ஒப்படைச்சிட்டு போறாங்க. ஆனா அவரால் படுதோல்வி நிறைய நஷ்டங்கள் வந்ததுனால இவங்களுக்குள்ள மனக்கசப்புகள்லாம் உண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். எம்பி எலெக்ஷன்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்போ அந்த நேரமும் இவங்க சின்னம்மா வந்து ஆதரவு டிடிவி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுருங்க, 15 லட்சம் ஓட்டு இல்லை, இதுக்கு மேலே வந்திருக்கும். போன எலெக்ஷனில் 15 லட்சம் சம்திங் எடுத்தனால தான் எடப்பாடி தோந்தார். ஆனால் இவங்க ஆதரவு கொடுக்காம நான் வந்து அரசியலை விட்டே விலகுறேன் அப்படின்ட்டாங்க. அது வந்து ஒரு செட்பேக் தான் நான் சொல்லுவேன். அது மனசில் வேதனையோட சொல்லிட்டாங்க. அன்றைக்கு அவங்க நான் விலகுறேன்னு சொல்லாமல் தைரியமாக நின்றுருந்தாங்கன்னா இன்னைக்கு அதிமுக கட்சி அவங்க கையை கண்ட்ரோலில் வந்திருக்கும். சரி, இப்போ நின்று எடப்பாடி தோக்கடிக்கணுமா? எடப்பாடியை தோக்கடிக்கனா எனக்கே கோவம் வருது. நான் தான் இருக்கேன், என்கிட்ட உள்ள வேலைக்காரன்ட்டு எப்போ நான் அந்த ஊருக்கு போயிட்டு வரேன், மலேசியா போயிட்டு வரேன், இந்த சாவி வச்சுக்க, நான் வந்த வர கொடுன்னு சொன்னா நீங்கள் யார் சூரியனை பார்த்து குலைக்கிறது போல இப்படிலாம் தவறாக பேசினார் ஒருமையில். அதாவதுங்க ஒரு நன்றி, அதாவது விசுவாசன்னு இருக்கலாம், துரோகத்துக்கு மறு உருவமே எடப்பாடி தான். போதும், எடப்பாடியை தோற்கடிக்கத்தானே. எடப்பாடியை தோற்கடிக்கல, அவங்களுடைய எய்ம் வந்து கட்சி வந்து எல்லாரும் ஒருங்கிணைக்கப்படணும். அது சாத்தியம் இல்லைங்க. எவ்வளவோ அது அதாவது ஒரு தாய்மைக்கு மேல அதிக பொறுமையோட காத்திருந்தாங்க. ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கவே இல்லை பாத்தீங்களா? சரி, இப்போ வந்துட்டாங்க. இல்ல இப்போ என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? நிச்சயமா தோக்க போகுது. எது? அதிமுக நிச்சயமா 200% தோக்க போகுது. நீங்க அதிமுக கார்டு வச்சிருக்கேன்னு இப்பதான் சொன்னீங்க. ஆமாங்க. ஒரிஜினல் யாரு? ஒரிஜினல் யாரு? இவங்க தான், சின்னம்மா தான். இல்லையே, ஏங்க நீங்க கட்சி இருக்கு. ஏங்க கட்சி வந்து திருடி வச்சிருக்காங்க. அப்படி இல்ல, சட்டப்பூர்வங்க. நீங்க சட்டப்பூர்வம் இல்ல. ஏங்க அதாவது இப்படி எல்லாம் பேசலாம். இல்ல திருடி தான் வச்சிருக்காங்க. எப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஐயோ, இந்த பாருங்க, எல்லாரும் அவங்களுக்கு ஃபேவரா இருந்தாங்க. இவங்க எல்லாம் முகவரி இல்லாதவங்க, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ங்க. இன்னைக்கு அந்த அம்மா தான் அவ்வளவு வரைக்கும் உள்ள கொண்டு வந்தாங்க. இவங்க எத்தனை பேர் ஜெயலலிதா மாட்ட பேசிருப்பாங்க? திருமதி சசிகலாவோட நீங்க கூட்டணி அமைக்கிறீங்களா? அதாவது அவங்க தான் மெயின். நீங்க கூட்டணி அமைக்கிறீங்களா? இல்ல, கட்சி அவங்க கட்சி. நான் ஆதரவு தெரிவிச்சிருக்கேன். இப்போ ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்திருக்கேன். சசிகலாவுக்கு உங்களுக்கு கடைசி வரைக்கும் உறுதுணையா இருப்பேன், நான் பேசிட்டு வந்திருக்கேன். சரி, இப்போ விஜய் உங்களுக்கு சீட் கொடுக்குறேன்னா அதை விட்டுருவீங்களா? இல்லங்க, இப்ப அவங்க தான் நோன் மைதான ஆகுது. இப்ப இன்னைக்கு வரைக்கும் கூட ஆதரவு வருச்சுன்னா நாங்க கூட்டணியில தனித்து அதுல போய் நம்பிக்கிட்டே இருக்கணும். எங்க கட்சியில சரி, நீங்க எங்க கட்சி? நான் ஏற்கனவே சொல்லல, சசிகலா கட்சி உங்க கட்சியா? அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் உங்க கட்சி. அதுதான் அதிமுகவுக்கு போல இப்ப தற்சமயலா வச்சிருக்கு. எனக்கு பார்ட்டியா இருந்தா தான் எலெக்ஷன் நிக்க முடியும். சரி, அதுக்காக வச்சிருக்கு. சரி கேளுங்க, எல்லாரும் வந்துருவாங்க. உங்க சாய்ஸ் விஜயா சசிகலாவா? இல்ல, விஜயா சசிகலா இல்ல. அதாவது இல்ல, நீங்க சொல்லலாம்ல. எது? நீங்க இது வரைக்கும் உங்களுக்கு திரும்பி சசிகலா மேல நல்ல அபிப்பிராயம் உண்டு. ஆமா. சரி, விஜய் வாய்ப்பு கொடுப்பாரா இல்லன்னு கிட்டத்தட்ட 6 மாசமா காத்திருக்கீங்க. ஆமா, கொடுக்கல. இப்ப விஜயா சசிகலாவா உங்களுக்கு? இப்ப சசிகலாமா தான். நாளைக்கு விஜய் வாய்ப்பு கொடுத்தா? அதெல்லாம் முடியாதுங்க, டைம் அவுட். இல்ல, டைம் இருக்கு உங்களுக்கு. 30ஆம் தேதி நாங்க நாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டாமா? அவங்க என்ன கத்துக்கிட்டுமே இதே பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு நேரம் பக்கத்துல வந்துட்டு 30ஆம் தேதி தானே. 30ஆம் தேதினாலுமே நம்ம அதுக்கு ஆயத்த பண்ணுங்க. நான் இப்ப சென்னையில இருக்கேன், எனக்கு நாங்குநேர்ல ஓட்டுரு. ஆனா எல்லாம் மற்ற வேலைகள் பார்க்க வேண்டாம். நீங்க ஒரு கட்சி தலைவர். நீங்க ஆமாங்க, நீங்க ஒரு கட்சி தலைவர் தான் போட்டி போட போறீங்க. ஆமாங்க. அது உங்களுக்கு அவங்க யாரும் அந்த போடணும், அவங்க யாரும் பண்ண போறது இல்ல. நீங்க போட்டி போட போறீங்க. விஜய் கட்சி கொடுத்தால் போட்டி போடுவீங்களா, சசிகலாக்காக போட்டி போடுவீங்களா? இல்ல, நான் இந்த பக்கம் அவங்ககிட்ட வாக்கு பண்ணிட்டு வந்துட்டேன். யார்கிட்ட? சின்னம்மாட்டின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை சார்ட்டையும் நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். தாவேக்காவுக்கு டாட்டாவா? தாவேக்கா நமக்கு டாட்டா கொடுத்துட்டாங்க. அவங்க இன்னும் ஆசிலேஷன்ல இந்த மேல இருக்கு. ஆசிலேஷன் இல்லையா? அவங்க நேரடியா கூட்டணி இல்லன்ட்டாங்க. இனிமே காத்திருக்க முடியுமா? ஓபன் டாக் கூட்டணி கிடையாது. கூட்டணி இல்லன்னு யாரும் வர வேண்டாம்னு சொல்லலையே. எப்படிங்க உங்களை வேண்டாம்னு சொல்லலையே? எங்க கூட்டணி இல்லன்னு இப்ப நேத்தன்னு சொல்லிக்கிறாரு. இல்ல, கூட்டணியும் இல்ல தனியா போட்டி போடுறோங்கிறாங்க. ஆமா, இப்ப நான் இப்ப கட்சிக்குள்ள சேரணும்னு சொல்றீங்களா? இல்ல, உங்களை சொல்லல, நீங்க சேர தயார் தானே? நான் அப்படிலாம் இல்ல. இல்லையா, இன்னைக்கும் நாங்க கூட்டணி கட்சியாதான் சின்னமாட்ட போறோம். அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஆப்ஷன். சரி, உங்க ஆப்ஷன் தென்னந்தோப்புல நிக்கணும்னு சொன்னாலும் நோ ப்ராப்ளம்ட்டு. பட் நம்ம தான் டாமினேட் பண்ணலாம் இல்லை. எனக்கு அவங்க பிரதானமானவங்க. நான் வந்து யார் அம்மாவை எப்படி நேசிக்கிறோம் அதே போல சின்னம்மாவை நேசிக்கிறோம். உங்களுக்கு எது லாபம் சொல்லுங்க? விஜயா சசிகலா பார்க்க கூடாது இல்ல, உங்க நீங்க ஜெயிக்கணும்ல. அதாவது அதெல்லாம் பார்த்துல நான் இறங்குறப்பல இல்லை. இங்க பாருங்க, ஜெயிக்க வேண்டாமா? விஜய் தனித்துனா கண்டிப்பா தோக்க தான் போறோம். நான் அதுக்கு 10 இன்டர்வியூ சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. அவரே ஜெயிப்பாராங்கிறது டவுட் தான். பெரம்பூர்ல ஜெயிச்சிருவாரு. யாரு? பெரம்பூர்ல ஜெயிச்சிருவாரு. அதாவது அவர் ஒருத்தர் கஷ்டப்பட்டு, இவரு யாரு, அவர் பேர் மற்ற கீழே உள்ளவங்க இருக்காங்க, ஆதவோ புஷி ஆனந்த். யாரு? புஷி ஆனந்த் ஜெயிச்சிருவாரோ? வெளிவாக்குல ஆதவ அர்ஜுனா இல்ல, புஷி ஆனந்த் ஜெயிச்சிருவாரோ? என்னங்க இது? அப்படிலாம் ஜெயிச்சா ஒரு பொம்மை வச்சு ஜெயிச்சுட்டு போயிடலாம்.
அதெல்லாம் முடியாது. என்ன எவ்வளவு கீழே பேசுறீங்க? ஏங்க அவங்க யாருங்க? அவங்க தமிழருக்கு அவர் பேசுற லாங்குவேஜ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. விஜய் வந்து ஒரு ரசிகர், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இல்ல நீங்க இப்படி பேசுற இந்த கட்சி கிட்ட எப்படி எதிர்பார்க்கறீங்க? ஏங்க அதுக்காக நான் ஐ லவ் விஜய். இப்போ உங்களுக்கு ஒன்லி மோனோபோலி தான். இவங்களுக்கு கீழே உள்ளவங்க நமக்கு தேவை. சசிகலாவை நேசிக்கிறேங்கிறீங்க, ஐ லவ் விஜய்ங்கிறீங்க. ஆமாங்க, அதாவது அது வந்து எங்க கட்சி. எது? அதிமுக. ஆமா, நான் உள்ளே அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். அதுதான் அதிமுக. இப்ப தற்சமயம் இந்த பேர்ல இருக்கு. சரி, இப்போ விஜய் அதிமுக இல்ல விஜய் பிடிக்குது. ஆனா நீங்க ஆதவர்ஜன ஜெயிக்க மாட்டாரு. விஜய் பிடிக்குதுங்க, பட் இவங்க யாரையும் டச் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே இவங்க எல்லாம். ஆமா, எங்க போட்டுறாங்க? ஒரு நீங்க எத்தனை பேட்டி கொடுத்திருக்கீங்க? விஜய்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. கம்யூனிகேஷன் பண்ணவில்லை. விஜய்க்கு நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்று நிச்சயம் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம், நமக்கு தெரியல. பட் இவங்க தான் என்கிட்ட வந்தாங்க. ஒரு நான் கொஞ்சம் ஹார்ஷா பேசணும்ல, அதுக்கப்புறம் தான் லைன்ல வந்தாங்க. இது என்னது இரும்பு கதவை போட்டு முன்னுக்கு போட்டு என்னதே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவங்க லைன்ல வந்தாங்க. லைன்ல தான் இருக்காங்க. அதான் வந்தாங்க. ஒண்ணுமே ரியாக்ஷன்ஸ்ல இல்லைங்க. அதாவது என்ன பொறுத்தவரை இப்படிலாம் இருந்ததுனாலதான் எல்லா கட்சியும் 234 தொகுதிகளில் ஒரு புதிய கட்சி போட்டியிடுறது மிக்க சவால் மிக்கது, சந்தேகமே இல்லை. சவால் தான். யாரு? விஜய் இவரு நிக்கிறாரு. யாரு? இவர் பிறந்திலிருந்து நிக்கிற கட்சி பிறந்திலிருந்து யாரு? சீமான் நிப்பாட்டி வைக்கிறாரு. அவரு ஒரு முக்கியமா எத்தனை வருஷம் ஆச்சு அது? ஆமாங்க, அவர் நிக்கல. அப்ப 300 ஓட்டு தான் எடுத்தாங்க ஆரம்பத்துல. இப்போ அவங்க 10,000-15,000 ஓட்டு எடுக்கிறாங்க. அவர் அப்படிதான். அதனால இவரையும் அவரும் நிக்கதான் செஞ்சார். விஜய் ஒரு மகத்தான திரை ஆளுமை, மிகப்பெரிய சக்தி, மறுக்க முடியாது. பல தொகுதிகள் இந்த தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சில தொகுதி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, கணிசமான ஓட்டு பெற வாய்ப்பு இருக்கு. கூட்டணி இல்லை என்றால் எனக்கு கொடுத்த கடவுளுடைய ஞானத்தின்படி கூட்டணி இல்லை என்றால் அவர் மாத்திரம் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஜெயிக்கலாம், தோக்கவும் செய்யலாம். அதுக்காக திமுக அதிமுக அவருக்கு முன்னாடி குப்பையும் இதுமா கிடையாது, பொழுதும் கிடையாது. டஃப் இருக்கும், மும்முனை போட்டி இருக்கும். வெள்ளிவாக்க பெரம்பூர் 4 முனை போட்டி. சீமான் அது 5 to 6% தான் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. சீமான் ஒரு சக்தி, மறுக்க சக்தினா 4 முனை போட்டிக்கிட்ட அவர் ஒரு போட்டியாளரா இறங்குறாரு. 3 முனை தான் போட்டி. அவரு எப்பவுமே எனக்கு இவ்வளவு ஓட்டு வந்தா போதும் தானே இருக்கிறாரு. அவரு முதலமைச்சர் நினைக்கிறாரு. அது இப்ப நடக்காதுல்ல. அப்படின்னா அவரு சேரெல்லாம் ரெடி பண்ணிட்டு பாருப்பேன், எல்லாம் ரெடி பண்ணி மேல உட்காரு கற்பனையில வளர்த்து பறந்துருப்பாரு. அது நடக்காதுன்னு தெரியும். அதுல போட்டி அவர் ஆசைப்படாரு. லேட் ஆகலாம், ஆகாம இருக்கலாம். நீங்க ஜெயிக்கிறதுக்காக போட்டி போடுறீங்களா, தோக்கிறதுக்காக? வெற்றி பெறணும், ஒரு ஊழலற்ற காமராஜரை பற்றி வாழ்ந்து காட்டணும், அப்துல் கலாம் போல வாழ்ந்து, இதுதான் என்னுடைய ஆம்பிஷன். இல்ல அது ஆம்பிஷன் இருக்கலாம், இப்ப ஜெயிக்கணும்ல. நீங்க ஏன் முடியாதுங்க? நான் முடியாது சொல்லவே இல்லையே. இப்போ இந்த பாருங்க, எங்க பக்கத்துல வந்து சின்னம்மாக்கு ஆதரவாளர்கள் நிறைய இருக்காங்க. நான் போடுவாங்க வெறி முடிச்சு, நான் கண்ணால பார்த்து சொல்றேன். கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அரண்டுருவீங்க. போயஸ் கார்டன் தூசி அடைஞ்சு குப்பை அடைஞ்சு கிடந்த இடம். இவங்க எல்லாம் வந்து ஓட்டு போட போறாங்க. இங்க வெறி பிடிச்சிருக்காங்க. நாங்குநேரியில நோபல் எம்எல்ஏ ஆவாரா? அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. சின்னமா வந்து இறங்கி கேன்வாசிங் வருவாங்க, வந்தா இருக்கு. அண்ணா திமுகவை வெற்றியடைய வைக்க வேண்டும். எதை? திமுக ஜெயிக்க வைக்கணும். அதாவது இப்போ இன்னும் கூட்டணியில யாரெல்லாம் சேர்றாங்கன்னு தெரியல. ராம்தாஸ் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாரு, கிருஷ்ணசாமி வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாரு. அங்க இடதுசாரி சீட்டு குறைய கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு முக்கிய சிபிஐ அக்செப்ட் பண்ணிட்டாங்க 5 சீட்டுக்கு. சரி, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து இவரு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. யாரு? திருமாவளவன். எது எந்த நேரம் எப்படி புடுங்கிட்டு வருதுங்கிறது இன்னும் ஒரு 2-3 டேஸ்ல தெரிஞ்சிடும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து கூறிய பிஷப் காட்ஃப்ரே நோபல் மிக்க நன்றி. வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.